ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் விலாக் தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் வந்து இப்போ தான் ஜஸ்ட் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 5:15 அந்த மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வந்து விலாக் வந்து கொஞ்சம் அப்படியே கண்டினியூஸாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் வந்து தீர்ந்து போச்சு. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிராசரி ஷாப் பக்கத்தில் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலையும் வாங்கிட்டு இப்போ தான் வந்து வந்தது. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து பூஸ்ட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் நெய் வந்து உருக்க போகிறேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து பிரியாணிக்கு போடுறதுக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் வந்து நெய் சேர்த்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து ஹோம்மேடு கீ தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ கீ வந்து காலியாகிட்டு 2 நாள் ஆகுது. அதுவும் இல்லாமல் நான் சேர்த்து வச்ச ஆடைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேர்ந்துருச்சு. அதனால் அப்படியே வந்து இன்றைக்கி வந்து நெய்யவும் வந்து உரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆடை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலாடை இது வரைக்கும் இந்த பாக்ஸில் இவ்வளோ தூரம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு 1 லிட்டரு வந்து பால், அதுவும் குட்டி பாப்பாக்காண்டி வந்து வாங்குறது. சம்டைம் பாப்பாவுக்கு பூஸ்டெல்லாம் வந்து போட்டு கொடுப்பேன் நான். ரெகுலராக குட்டி பாப்பாவுக்கு வந்து வழக்கம் போல் 3 டைமாவது வந்து அவங்க பால் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதில் சேர்கிற ஆடையை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டராவது வந்து நெய் வந்து உருக்கிடுவேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வழியில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால பாப்பாவுக்கு பூஸ்ட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன். வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து போட்டிருந்தேன். ஸோ துவைச்சிருச்சு போல் இருக்குது. இதை வந்து காய வச்சிட வேண்டியது தான். பாப்பாவோட யூனிஃபார்மும் இருக்குது, ஸ்கூல் யூனிஃபார்மும். இப்போவே காய வச்சா தான் வந்து நாளைக்குள்ளே காஞ்சிடும். ஏன்னா நைட் டைம் ஈவினிங் டைமு அப்படின்றதுனால கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரெலாம் இறச்சி வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பவுட்ரெலாம் வந்து அப்படியே இறச்சி வச்சுருக்காங்க. அவங்க கை கெட்டுற தூரத்தில் எதையாவது ஒன்று இருந்தால் வந்து டேமேஜ் பண்ணி அதை கொட்டி வச்சிடுறாங்க. தான் இவங்கள்ட்ட பெரிய கஷ்டமாக இருக்குது. இங்கே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் பெட்ஷீட் போட்டு காய வச்சுருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து துணியெல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு போட்டிருந்தேன். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரேடியாக காய வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா பாப்பாவோட யூனிஃபார்மும் இருக்குது. இப்போலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெகுலராக வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுனால காய வச்சிடலான்ட்டு. பாப்பாவும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பூஸ்ட் போட்டாச்சு. அப்புறம் வந்து போண்டா, வடை, மினி போண்டா எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சா. ஸோ பாப்பாவுக்கு வந்து கொடுத்தாச்சு. பாப்பா சாப்பிட்டுட்ருக்காங்க. புஜு இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு தானே? எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்ற எக்ஸாம் நல்லா எழுதுன தானே? உனக்கு ஹோம்ஒர்க் இருக்கா இன்னைக்கு? இங்கே பாரு, இங்கே பார்த்து சொல்ல. ஹோம்ஒர்க் இருக்கா? நிறைய இருக்கா? ஸோ ரொம்ப டயர்டான மாதிரி ஆறாங்க இப்போலாம் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னாவே பாவம். எங்கள் குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் தனியாக பூஸ்ட் கொடுத்தாச்சு. ஏன்னா அவங்க அக்காவை அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கனால தனியாக உட்கார வச்சுட்டேன் அவங்கள. ஓ உட்காந்துருக்க பொசிஷனை பாரு. இப்போலாம் என்னன்னு தெரியல, ரெகுலராக வந்து காற்றடிச்சு மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நெய் வந்து உருக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆடையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து வழக்கமாக ரெகுலராக வந்து அதாவது நெய் சாதம் வந்து கொடுக்கறது வழக்கம். பாப்பாவுக்கு வந்து சரி நெய் இல்லாதனால இப்போ ஒரு 2 நாள் வந்து ஒழுங்காக கொடுக்க முடியலையா. அதுவும் இல்லாமல் கடையில் வாங்கிட்டு வந்த நெய் வந்து அந்தளவுக்கு பாப்பா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஹோம்மேட் கீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹைஜீனிக்கும் கூட. நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுப்பேன். ஒரு வேளை டக்கு டக்குன்னு கொஞ்சம் கடன்னு வந்து ஆடை வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து ஒரு 20 டேஸ் 25 டேஸ் அதுக்கு மேலே அந்த மாதிரி வந்து அதாவது எடுப்பேன் நான்.
இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நெய் வந்து ஒரு 20 ருபீஸ்க்கு வந்து ஒரு பேக்கெட்டில் தான் வாங்கினேன். பட் வந்து ரொம்பவே கம்மியாக வந்திருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம வந்து எவ்வளோ வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. வெண்ணெயெல்லாம் வந்து அடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே வந்து ஃபில்டர் மட்டும் பண்ணி ஒரு அதாவது பால் மாதிரி ரெடி பண்ணி இனி வந்து அப்படியே நெய்யை உருக்க வேண்டியதுதான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கில் வந்து பாத்திரமும் சேர ஆரம்பிச்சிருச்சு. நெய் எடுத்த பாத்திரம் அதாச்சும் வெண்ணெய் எடுக்கிற பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசு 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 பிசுன்னு இருக்குமா, அதனால் ஜாரு அந்த பாத்திரம் எல்லாத்தையும் வந்து தனியாக வச்சுருக்கேன். அதை லாஸ்ட்டாக வாஷ் பண்ணிக்கலான்ட்டு பாப்பாவோட ஸ்கூல் டிஃபின் பாக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கழுவிடலாம் அப்படின்ட்டு. ஸோ வெண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஹீட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபைனலாக வந்து நெய்யெல்லாம் உருக்கி ஆறி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருது அப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்க ஆரம்பிச்சிடலாம். எங்கள் பாப்பா வந்து பிளேட்டில் வந்து எண்ணெய்லாம் உருக்கி வச்சுருந்தல அதை வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கா? ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு பூஸ்ட்டும் ஸ்நாக்ஸும் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை 2மே வந்து தீர்ந்து போச்சு குக் பண்ணுறதுக்கு. சரி அப்படியே அதையும் வாங்கிட்டு வந்து உருவி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 7 to 10 டேஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எந்த பாத்திரத்தில் வந்து எப்போயுமே வந்து வழக்கமாக நெய் வந்து சேகரித்து வைப்பானோ அதே பாத்திரத்தில் வந்து நெய் வந்து சேகரித்து வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹோம்மேடு கீ வந்து குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற பிரியாணி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, ஸோ எந்த பிரியாணியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருக்கும் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்லும். அதனால வந்து மேக்ஸிமம் நான் செய்கிறதெல்லாம் வந்து ஹோம்மேட் கீயில் யூஸ் பண்ண டிஷ்ஷஸ் தான் அதிகமாக. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு தோசை தான். அதுவும் இல்லாமல் காலையில் வந்து செஞ்ச முருங்கைக்காய் சாம்பார் வந்து பேலன்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து சூடு பண்ணியாச்சு. பெரிய பாப்பாவுக்கும் வந்து தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டே ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் உருக்குனா கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெய் சாப்பாடு போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டுட்டேன். அவங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு போல் இருக்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாப்பாவும் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்காங்க. டைம் வந்து ஆல்மோஸ்ட் 8:15 வந்தாச்சு. ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து முடிக்க போறியா? ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க பாப்பா. இல்லை நார்மல் தோசை நீங்கள் கொடுங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோ ப்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எங்கள் பாப்பா ஆப்போசிட்டில் உட்காந்து பாய் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டா. பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.